ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் விக்கிவி சேனல். நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு இதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரூஃப் கொடுக்கணும், பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பே அண்ட் ஷெட்யூல் கொடுக்கணும். நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் டைமை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறீங்க இல்லையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து தருவாங்க அப்ளிகேஷன். அந்த ரிசிப்ட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வருதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் இருந்தது. ஸோ நான் வந்து வேலூர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு தான் போகணும். மாறி போனீங்கன்னா அது வந்து ஆகாது. நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க, எந்த டைமில் பே பண்ணீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் டைமிங்கு, அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைமிங் இதெல்லாம் வந்துருக்கும். உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமிங்கோட ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2:00 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நான் 1:45 அங்கே ரீச் ஆகணும், ரிப்போர்ட் பண்ணணும் போயிட்டு. உங்களுக்கு 2:00 இருந்தாலும் நீங்கள் 1:45 போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை போயிட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும், என்னென்ன டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கங்க. இது படிச்சிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சப்போஸ் தெரியல அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இது இப்போ பிரிண்ட் எடுத்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேட்சில் எந்த ஸ்கொயர் நம்பர் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பேட்ச் நம்பர் கொடுக்கும்போது அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் இருந்தது இல்லை, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். இது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினலும் எடுத்துக்கங்க. அது இல்லாமல் வந்து ஒரு ஜெராக்ஸும் கூட எடுத்துக்கங்க. சேம் அதே மாதிரி ஆதார் கார்டு ஒரிஜினலும் எடுத்துக்கங்க. அது இல்லாமல் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைனா எதுனா ஒரு அதர் ப்ரூஃப் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஒரிஜினலும் ஜெராக்ஸும் சேர்த்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அது வந்து செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வந்து உங்கள் கையில் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஜெராக்ஸ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு உடனே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அனுப்புவாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் கொடுத்து அங்கே வந்து 3 சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணுறீங்க. பாஸ்போர்ட்டில் வர ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் அவங்க வந்து பாஸ்போர்ட்டில் வரும். ஸோ அன்றைக்கி வந்து ட்ரெஸ் கோட் வந்து ஒழுங்காக பார்த்து போட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும்போதுலாம் அதுதான் தேவைப்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைனா வந்து சர்நேமில் வந்து வெறும் இன்ஷியல் மட்டும் போட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு எடுக்க மாட்டாங்க. சர்நேமில் வந்து ஃபுல் நேம் போடணும், அப்பா நேம் வந்து ஃபுல்லாக போடணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்லாம் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் பிஃபோர் போறீங்களா, அங்கே போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு செக் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக பெனில் வந்து ரைட் பண்ணி அதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எதுனா கரெக்ஷன் இருந்தால் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன். இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் கேசஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து கேட்டு அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஒரு ஃபார்ம் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட் வந்து உங்கள் போஸ்ட் மூலிமா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.